கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்து, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சம் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். The Lord is my light. திருமறை சொல்லுகிறது, நம் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த ஒளி நம்மோடு கூட இருக்கும்போது நாமும் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நிற்போம். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். நைட்ல நம்ம போகிறோம், ஊழியத்துக்கு போறோம், டார்ச் லைட் இருந்தா தடுமாற மாட்டோம். ஏன்னா நம்ம கையில ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடைபாதைகளில் இந்த வெளிச்சம் இருக்கும்போது தடுமாறுவதிலேயே, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கும்போது அதுவே வெளிச்சமாய் மாறி எல்லா இடர்களுக்கும் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். The Lord is my light. தாவீது இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறார்? வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து பாடுகளிலே, துன்பத்திலே, துயரத்திலே, உடைவுகளிலே, வேதனையிலே கலங்கி நின்ற நேரத்திலே, எதிரிகள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம், அவரின் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என்னுடைய வெளிச்சம், என்னை நடத்த அவரால் முடியும். என்னை சுற்றிலும் இருள் தான் இருக்குது, ஆனா அவரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டு செல்ல முடியும் அவரால். இதுதான் தாவீது பக்தனுடைய நம்பிக்கை. அதே போலதான் அந்த ஆண்டவர் தாவீதை ஆச்சரியமான பாதையில் விடுவித்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை விடுவிக்கிறார். அவருடைய இந்த காலை நேரத்தில் இருள் நிறைந்த சூழ்நிலையில காணப்படலாம். பலவீனங்களை கண்டு சோர்ந்து காணப்படுறோம்ல, நம் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து கலங்கி நிற்கிறோம்ல, நமக்கு துர்ச்செய்தி நிமித்தமாக நாம் உடைந்து போய் நிற்கிறோம்ல, சரீரத்தில் பலவீனங்கள் வந்ததை நினைத்து கலங்கி வேதனையோடு நிற்கிறோம்ல, என் வாழ்க்கை இருளாய் போய்விடுமோ என்று சொல்லி ஏங்கி நிற்கிறோம்ல, என்னை சுற்றிலுமே போராட்டங்களும் துன்பங்களும் கடனும் வேதனையும் அவமானங்கள் தான் என் இருளாய் இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்கள, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறான், நானே உங்கள் வெளிச்சமாய் இருப்பேன், உங்களை நான் இடர்கள் இல்லாதபடி நடத்துவேன், உங்களை சுமந்து கொண்டு செல்லுவேன், கவலைப்படாதிருங்கள். நம் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவன் நிச்சயமாய் இந்த இருளில் இருந்து நம்மை விடுவிக்க அவரால் முடியும். இருளில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை சுமந்து கொள்ள ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நிச்சயமாய் நம் வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீருங்களுக்கு தந்து இந்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. நீருங்கள் வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அதிசயங்களை செய்து, நீர் பொறுப்படுத்த இருள் சூழ்ந்த நிலை மாறி ஒரு புது நம்பிக்கைக்குள்ளாக நடத்த செல்லுகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை உள்ள கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை காண கிருபை செய்யும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.